10 நிமிஷம் போட்டா ஜாக்கெட் ஆஹா 20 பாயிண்ட் தான் பவர் பேங்க் நான் எத்தனை வரலையா சார்ஜ் எத்தனை வந்ததுனால அது எத்தனை வரல கவர் மெயின் பீஸ்ல கை வச்சாரா ராஜா என்ன பண்ண கட்டிங் சேவை என் முடிய வெட்டினேன் அதோட நான் போட்டுக்கிறேன் சேவிங் பண்ண பாரு ஜப்பான் சேவை மகன் தெல்வச்சு பண்றேன் அடியில கூட கோயில் சேஞ்சினா காசு கொடுக்கணும் எவ்வளவு 250 போகணும் போய் அவன் தாலி அவனா உண்டு அரங்கடா ஐயா போசியா ஓடி போடுவாங்க ஒரு மஞ்சள் மங்கள அடி வச்சுக்கிறாயா ஒரு வார்த்தை ஏடா அடிக்கணும் ஒரு வார்த்தை கேக்குறாங்க அடிக்கலாம் ஒரு அளவு ஏடி ஜகாச்சு அது டை அடிக்கிறதுக்கு முடிஞ்சா போன தலைவலியா போலாம் ஒரு அளவு தானே என்ன கஷ்டப்படுற உக்காந்து கிட்ட புக்கு நம்புகிறேன் என்ன ஒரு பக்கம் டொகு புக்கு நசுக்கிறாரு வந்து வாங்கி பாரு கஷ்டம் தெரியும் ஆட்டுக்கு வர முடியாது பணம் யாரு வச்சு நீ கொத்த பணத்தை யாரு வச்சுன்னு சத்தியமா உண்மைதாங்க நான் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா எல்லாருமே உண்மைதான் எங்க அம்மால வச்சிருந்தா பணம் கொடுத்தேன் எங்க அம்மால வச்சுக்கணும் எங்க அம்மால பக்கத்துல வச்சுதான் பணம் பணம் வேணுமா போய் எங்க அம்மா மயிறு கொடுங்க பணம் வேற கொடுத்தது இல்லாம அதை வந்து வேற கொடுங்கம்மா குட்டியா உடம்பு ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் பூவரசனம் 4 ஊருக்கு தெரியுது 4 டிஸ்ட்ரிக்ட் தெரியுது ஏன்னா நல்லா அருமையான சாப்பாடு தலைவர் வீட்டுல ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா யாருக்கிட்ட ஒரு தலைவர் ஒரு முக்கிய பொறுப்பு படிச்சுட்டு சாப்பாடுலாம் போட்டு நடிகர் வந்தாங்கன்னா அப்படின்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனா ஐயா கூட இருந்து பார்த்து யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ கொடுத்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போனது உடனே இருந்து பார்த்தாரு அப்படிலாம் பார்த்தாரு இந்த குழந்தை வேற ஐயா தலைவர் ஐயா இன்னொரு கண்டி வைக்க சொல்லுங்க ஐயா கறிய 4 கேரண்டி கறி சாப்பிடுறாமா யாருக்கு ஒத்திக்கிச்சுன்னா நீங்களாம் போன பின்னால கடாசிட்டு வந்துட்டீங்க நம்ம சாப்பிடாதீங்க நல்லா சாப்பிட்ற காலையில டிஃபன் காசு கொடுக்குறாங்க 1000 2000 கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்றேன் இதை விட்டு போறாருன்னா தொழில் தெரியும் எப்படா போய்ப்பது உலகத்து வேலையை பாடுறாங்க அண்ணன் ஐயாக்கு ஏக போல வேலை இருக்குதுடா ஏகப்பட்ட வேலை இருக்குது என்ன வேலை ஒரே கவர்மெண்ட் போஸ்டே காத்துங்குதுடா நான் தான் போய் போய் கூத்தாடி காணுறேன் அப்படியா பின்ன என்ன வேலை செய்ய போறா இந்த ஊரு தலைவர் ஐயா வச்சுன்னு சாராய கடை வச்சு போயிச்சுன்னு போடா எங்க கொஞ்சம் வா அப்படி தலைவர் ஐயா அவரு ஒரு ஆள் இருந்தா போதும் கேட்டியா உங்களை வச்சு சாராய கடை வைக்க போறாங்க சப்போர்ட் வச்சுக்க அந்த மனுஷனுக்கு சரி நீ நான மாமன் வச்சான் நீ மட்டும் சாராய கடை வச்சு போச்சுனா
கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வேண்டி தரேன். அப்பாயின கொட்டிங்கிட்டையும் கட்டிங்கன்னு பனியில காட்டாடிங்கன்னு என்னத்துக்கு சொல்லு, தூக்கல அதை கிடக்குற என்னத்துக்கு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, நீ என் கூட வந்துரு, ஐயா கிட்ட பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன் உனக்கு. தலைவர் ஐயா கிட்ட பண்ணி உனக்கு என் பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்தாங்க. உனக்கு சாராய கடை, எனக்கு சால்னா கடை. ஆமா, உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு வந்து விக்கிற வேலை, உனக்கு மொத்த நக்கிற வேலை. அதிகார கோட்டை ஐயா வாங்கி தரேன்னு நினைக்கிறாரா ஐயா? அப்படி அழியிற கோட்டை நான் மட்டும் ஐயா சொல்லியாடா ஜெர்மானத்துல வரவும். அனைத்து மறுவடை செய்து கல்யாணம் வந்துவிட்டது. அவள் பாதத்தை வார்த்தாயா சேராக சேர்த்து புண்ணாய் காய்ச்சலிக்கிறது. சேற்றில் இறங்கி நடனத்தை கரை பறித்ததால் அவள் பூ போன்ற பாதம் அழைத்தது. சேராக சேர்த்து புண்ணாய் காய்ச்சலிக்கிறது. ஒரு நேரத்தில் சந்திரசேகர் ஜமீன் எப்போது மந்திரிக்குறை கரத்தொட்டு எடுத்து அகர் உரைத்து விட்டாயோ, சந்திரசேகர் ஜமீனாதிரி இது முதல் சந்திரசேகர் நாயினார் பாதத்தை வார்த்தாயா சேராக சேர்த்து புண்ணாய் காய்ச்சலிக்கிறது. ஆகினார் இவன் சாதா செல்லு கிடையாது. இன்று முதல் சேர்த்திக்கால் செல்லி. இந்த செல்லியம்மனுக்கு மற்றொரு பெயர் சேர்த்திக்கால் செல்லி என்ற பெயரப்பட்டது. வருகாலத்தில் சந்திரசேகர் நயனார் கூடப்பட்டது. பாவமக்கள் அனைவருமே அறிய வேண்டும். இந்த சேர்த்திக்கால் செல்லியம்மனுடைய திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருவத்து வளர்த்து மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் உங்களுக்கு ஆண்டுதோறும் இடைவிடாத சேர்த்துக்கால் செல்லியம்மன் சிறப்பான சிரிக்காதீங்க. மாட்டு எல்லாம் அப்படி நேரடியா பாத்துக்கிறதுனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராது நாங்க கட்டி காப்பாத்துறோம். காலையில எழுந்த உடனே முதல் பால் கனிக்குட்டி தான் உடப்போம். ஆரோக்கியா மில்க் நமது ஊரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தயிர் போட்டு பேஞ்சி அடித்தால் ருச்சியாக இருக்குமோ. இன்னைக்கு வராது 5 மணி ஆகணும்டா. ஆமா, இவன் தான் முதல் பால் ஏழுந்து வந்து கண்ணுடி கொடுப்பான். நம்மளாம் ஏழு வந்து நாய் கூட கொடுப்போம். முடியல செத்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராசாரத்தை ரெடியா நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆமா, எம்மா அடி வாங்க பாரு. அடி வயதுல இருந்து கத்த முடியல. இது நான் பாக்குறேன் தொண்டை கிச்சு கிச்சு இருக்குதுங்க. அப்படியா? ஆமா, மருந்து சொல்றான். செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போகுங்க. செக்ஸ் மாத்திரை போச்சா? போச்சு. என்ன பிரச்சனை? என் மனைவி இருந்தா நேரம் வேலை வேலைக்கு அரிசி உணவுக்கு சமைச்சு போட்டுருவா. என் மனைவி இல்லையா? கேட்டாலே இந்த தேவையா கேட்டாலே அறைக்கு தலைவராக இருக்க வேண்டும், தனச்சகர சுமந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பட்ட பெண்ணை நரம்பு விடுத்தால் உன் கண்மண்ணை தோன்றி ஆட்சி உழைச்சி உன் மனசுல சேர்ந்து சொல்லலாம். வார்த்தை கேட்டு ஏன் அன்பு மனைவி ஆசை மனைவி மருதைக்கு நரம்பு விடுத்த என் மனைவி சாப்பாடு செய்ய முடியாது. கண்ணுக்கும் மஞ்சளும் குங்குமம் தீபாவளி செய்தனே. அப்படி என்றால் இது தெய்வமா? இது தெய்வமா? கிடையாது. இது வெறும் கல்லு. அந்த கல்லு
எளிமையான காட்சி. 3 செங்கில் 3 தேங்காய் உடைச்சுக்காருன்னா தம்பி இதற்கனே கேரளா மாநிலத்திலே சித்து வேலை மந்திரத்திலே சித்து வேலையை சொல்லுவாங்க. இந்த நாடு மட்டும் இல்லாமல் கந்தன் காரோட நாடத்துல மோடி வைப்பது மோடி வைப்பது அந்த சித்து வேலையில அந்த தம்பிக்கு தான் தெரியுங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் முடிச்சுக்காரு, பிஏ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தோம் இந்த நாடத்துல இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காட்சி செய்தாரு. அவருக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கைத்தட்டு உற்சாகப்படுத்தலாமா?